ஆனந்தாவின் அன்றாட அருளுரை பார்வையாளர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பொது காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமை இந்த மறையுரையை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே 3 வாசகங்களுமே ஒரே ஒரு மைய சிந்தனையை ஆழமாக நமக்கு எடுத்து கூறுகின்றது. அழைப்பு, அழைக்கப்பட்டவர்களின் நோக்கம், அழைக்கப்பட்டவர்களுடைய பணி. இந்த அழைப்பை பற்றி மிக ஆழமாக சிந்திக்க இன்றைய திருவழிபாடு நமக்கு வலியுறுத்துகிறது. முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் அல்லாத ஒரு நபரை பெத்லகேமிலிருந்து ஆடு மேய்த்த அந்த யூத நாட்டு ஆமோஸை இறைவன் அழைக்கிறார். அழைத்து பாலஸ்தீன நாட்டுக்கு சென்று அங்கு இறைவாக்கு உரைக்காமல் அரசர்கள் தங்களுடைய எண்ணத்தையும் தங்களுடைய விருப்பத்தையும் கடவுளுடைய விருப்பமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் நிலையை சுட்டிக்காட்ட சொல்கிறார். சுட்டிக்காட்ட ஆமோஸ் அங்கு விரைந்து செல்கிறார். அந்த அரசனிடம், பாலஸ்தீன அரசனிடம் ஆமோஸ் உரையாற்றியதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர்களுடைய பணி கடவுளின் எண்ணத்தை எடுத்து சொல்வது. இறைவாக்கினர்களுடைய பணி கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற கருவிகளாக இருப்பது என்பதை ஆமோஸ் இறைவாக்கினர் அரசருக்கு எடுத்து சொல்கிறார். ஆனால் அரசர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னதான் அரசர் அவரை துன்பப்படுத்தினாலும் ஆமோஸ் கடவுளின் வார்த்தையை மட்டுமே எடுத்து கூற முன் வருகிறார். இதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். 2வது வாசகத்திலே பவுலடிகளார் எபேசு நகர் மக்களுக்கு கடவுளின் மீட்பு திட்டத்திலே நாம் பங்கேற்க வேண்டும், கடவுளுடைய மீட்பு திட்டத்தை நாம் பிறருக்கு எடுத்துரைக்க வேண்டும், அந்த மீட்பு திட்டத்தில் நாமும் உரிமை மக்களாக மாற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். நாம் விவிலிய பின்னணியிலே பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே கடவுளிடமிருந்து தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள இயலாத கடவுள் இந்த மனிதனை மீட்டெடுத்து தன் பக்கம் வர வைக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுக்கிறார். அந்த முயற்சிகள் தான் இறைவாக்கினர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஏறத்தாழ விவிலியத்திலே 900க்கு மேற்பட்ட இறைவாக்கினர்களை நாம் பார்க்கலாம். அத்துணை இறைவாக்கினர்களுமே ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திற்காக அனுப்பப்பட்டவர்கள். அத்துணை இறைவாக்கினர்களுமே ஆண்டவரின் மீட்பை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அனுப்பப்பட்டவர்கள். எனவே பவுலடிகளாரும் இறுதி இறைவாக்கினராகிய இயேசு கிறிஸ்து தன் மகனையே அனுப்பும் அளவிற்கு அவர் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். தன் மகனை இவ்வுலகத்திற்கு எனுப்பியதின் நோக்கம் கடவுளின் மீட்பு திட்டத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் பவுலடிகளார் இன்றைய 2வது வாசகத்திலே எபேசு நகர் மக்களுக்கு சொல்கிறார். நாம் எல்லோரும் இயேசுவின் மீட்பு திட்டத்தில் பங்கேற்க வேண்டும், அதற்கு கருவிகளாக நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இறைவாக்கு பணியின் நோக்கம் இயேசுவின் மீட்பு திட்டத்தை அனைவருக்கும் எடுத்துச் சொல்வது, அனைவரையும் இந்த மீட்பு திட்டத்திலே உள்ளாக்கி மீட்டெடுப்பதுதான் இந்த இறைவாக்கு பணியின் நோக்கம் என்பதை பவுலடிகளார் இன்று 2வது வாசகம் வழியாக நமக்கு எடுத்து கூறுகிறார். நற்செய்தி வாசகத்திலே அது தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. இயேசு சொன்ன அந்த ஊமை வழியாக சீடர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களுக்கு இயேசு பயிற்சி கொடுக்கிறார். பயிற்சி பெற்ற சீடர்கள் அனுப்பப்படுகிறார்கள் இறை வார்த்தையை அறிவிக்க, நற்செய்தியை பறைசாற்ற. என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாமும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை வாக்கினர்களை மட்டும் கடவுள் அழைக்கவில்லை, இறை வாக்கினர்களை மட்டும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை, திருத்தூதர்களை மட்டும் இயேசு தேர்ந்தெடுத்து நற்செய்தி பறைசாற்ற அனுப்பவில்லை. மாறாக அந்த அனுப்புதல் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையுமே அழைத்திருக்கிறார். நாமும் அந்த அழைப்பிற்கு ஆம் என்று சொல்லியிருக்கிறோம். திருவருட்சாதனங்களிலே
நாம் திருவருட்சாதனங்களை பெற்றதன் வழியாக. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் அழைக்கப்பட்டவர்கள். நம்மையும் கடவுள் அழைத்திருக்கிறார். நமக்கும் கடமை இருக்கிறது ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்து சொல்ல. நமக்கும் பொறுப்பு இருக்கிறது இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அந்த மீட்பு திட்டத்தில் பிறரை பங்கேற்க வைக்க நம் ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு பெற்றதன் வழியாக நமக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அந்த கடமையை நான் உணர்கிறேனா? அந்த கடமையை நான் ஒவ்வொரு நாளும் ஏற்று செயல்படுத்துகிறேனா என்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே அந்த அழைப்பை பெற்ற ஒரு நபரை முன் உதாரணமாக காட்டி நாமும் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ, இறைவாக்கு பணியை நாமும் தரமாக சிரமெடுத்து செய்வதற்கு முயற்சி செய்ய இந்த புனிதர் என்று சொல்ல முடியாது. காரணம், திருத்தந்தை இப்பொழுதுதான் அவரை புனித நிலைக்கு உயர்த்துவதற்கான அத்துணை முயற்சிகளையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார். அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இளம் வயதிலேயே இறப்பை தழுவியவர். 1991 ஆண்டு பிறந்த இந்த இளைஞன் 2006 ஆண்டில் இறப்பை தழுவுகிறார். 15 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் 15 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த இளைஞன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நற்செய்தி அறிவிப்பு பணியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த திறமைகளை பயன்படுத்தி தான் அறிந்து கொண்ட இயேசுவை, மீட்பு திட்டத்தை, தான் அனுபவித்த அந்த மீட்பின் பலன்களை பிறரும் அனுபவிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளில் அவர் இந்த காலச்சூழலுக்கு ஏற்றவாறு கணினியை பயன்படுத்தி இந்த உலகத்திலே நற்கருணை சார்ந்த புதுமைகளை ஒருங்கிணைத்து அன்னை மரியாவினுடைய அந்த அன்னை மரியா சார்ந்த புதுமைகளை ஒருமுகப்படுத்தி இன்டர்நெட்டிலே அவர் தனி வெப்சைட்டாக உருவாக்கி உலகம் அறிய செய்தார். அதுதான் அவர் செய்த அந்த பணி. இளமையிலேயே இறைவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மறைக்கல்வி போதனைகளை கற்றுக்கொண்டார். தன் தாயும் தந்தையும் திரு அவையோடு நெருங்கிய தொடர்பில்லாத சூழலிலும் தன்னை தொடர்புபடுத்தி கொண்டு தன் தாய் தந்தை மனமாற்றத்திற்கு ஒரு கருவியாக இருந்தார். 15 ஆண்டுகள் வாழ்ந்தார். தான் இறப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக இந்த மறைபிறப்பு செய்தியை, இந்த மறைபிறப்பு பணியை உலகெங்கும் எடுத்து செல்ல அந்த வெப்சைட்டை அவர் இன்டர்நெட்டிலே அப்லோட் செய்தார். இன்று உலகம் அறிகிறது நற்கருணை சார்ந்த புதுமைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கிறது என்று. இவர் இறப்பதற்கு முன்பாக தன் தாயிடம் சொல்லுவார், அம்மா, நான் இறப்பதை குறித்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். காரணம், இது மீட்பு திட்டத்திற்கான பயணத்தின் ஒரு தொடக்கம். நான் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திலே பங்கேற்கிறேன் என்று சொல்லி தன் தாய்க்கு ஆறுதல் கூறினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 15 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த இளைஞன் இந்த திரு அவையிலே இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். புனிதத்துவ நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். 2020 ஆண்டிலே இவர் புதைக்கப்பட்ட அந்த கல்லறை மீண்டும் தோண்டி பார்த்த பொழுது அவருடைய உடல் அழியாமல் இருந்ததை கண்டு திரு அவை மகிழ்ந்தது. இன்று புனித அசிசியார் ஆலயத்திலே இவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் உயிருள்ள உடல் போல காட்சியளிக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் பொலிவோடு இருக்கின்றது. காரணம், இவர் நற்செய்தியை அறிவிக்க தன்னையே அர்ப்பணித்ததால் இவள் உடல் இன்றும் அழியாமல் இருக்கிறது. இவளுடைய தாய் இன்று அந்த உடலை பராமரிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, அன்றாடம் அந்த உடலின் அருகிலே அமர்ந்து அந்த இறந்த மகனை பராமரிக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த மகன் வழியாக தனக்கு 2 குழந்தைகளையும் புதுமையாக பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சி கூறும் அளவுக்கு இந்த இளைஞன் இன்று ஒரு மிகப்பெரிய புனிதராக இந்த சமூகத்திற்கும் நம் திரு அவைக்கும் கிடைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே செய்தி இந்த செய்திதான்.
இதை கடந்து நீங்களும் இந்த புனிதரை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நம்முடைய காலகட்டத்தில் இந்த இறைவாக்கு பணியை நாம் எவ்வாறு செய்ய முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த வாரத்திலே நாமும் இறைவாக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உள்வாங்கிக் கொள்வோம். இந்த இறைவாக்கு பணி என்பது அயல்நாட்டிற்கு சென்று இறைவாக்கு உரைப்பது என்பது மட்டுமல்ல, திருவிவிலியத்தை ஏந்தி சென்று திருவசனங்களை சொல்வது மட்டுமல்ல, மாறாக நம் வாழ்க்கை வழியாக கடவுளுடைய செயல்பாடுகளை எடுத்துச் செல்வதன் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை கொண்டு அதன் வழியாக எவ்வாறு இறை திட்டத்தை பிறருக்கு உணர்த்த முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் இறை திட்டத்தை பிறரும் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்வதற்கு நாமும் ஒரு கருவியாக இருப்போம். அதற்காக முயற்சி செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.